பிரைஸ் லார்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த விலையேற பெற்ற நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு கூட ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கலாமா? இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கை திருமணத்திற்கு அப்புறம் மாறி போயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் இழந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் தாங்க முடியாத சூழ்நிலையில தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது எல்லாம் மாறணும். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம், சமாதானம் கிடைக்கணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம எப்படி பாரப்பட்டு ஜெபிப்போமோ அதே பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிப்போமா? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம்முடைய தேவன் அவர்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, திருமணமான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, இவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, திருமண வாழ்க்கை சரியா அமையாததுனால எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையே ஒரு புரிதலை கொடுங்கப்பா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியலன்னு தவறான முடிவு எடுக்கிறாங்கப்பா. இல்லைனா ரொம்ப சுலபமா டிவோர்ஸ் என்ற வார்த்தையை சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்கப்பா. நீங்கள் தானப்பா சொன்னீங்க, கணவன் மனைவி உறவு அது தேவன் இணைத்ததுன்னு. அப்பா, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தாரும் தகப்பனே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன் அப்பா, நீங்கள் இவர்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்றுவீராக. அப்பா, இவர்களுக்கு இடையில நீ பெரியவளா நான் பெரியவனா என்ற ஈகோ, பெருமை எல்லாவற்றிலிருந்தும் இவர்களை விடுதலை செய்வீராக. குமாரன் விடுதலை ஆக்கினார் என்றால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக. அவர்களுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் மாற்றி போடுவீராக. தகப்பனே, மனைவியானவள் கணவனுக்கும் கணவனானவன் மனைவிக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற வார்த்தையின்படி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வழிநடத்துவீராக. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே தகப்பனே. அந்த நம்பிக்கையோடும் அந்த விசுவாசத்தோடும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல சிறந்த தம்பதிகளை வாழ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தையும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தையும் கொடுத்து அவர்களை வழி நடத்துவீராக. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஜெபத்திற்கான பதிலை நீர் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தும். மீதியான எல்லா காரியத்தையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்படுத்தி நீரே வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவினே என் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.